பிடி சார். கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷனில் ஹிப்ஹாப் ஆதி, அனிகா சுரேந்தர் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பா டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் வெறும் பிடி சார் தான், ஹீரோ இல்ல. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு நல்ல டாக் இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும், ஒரு ஃபன் என்டர்டெய்னர் மூவியா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு. அப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படத்துக்கு போன நமக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிப்ஹாப் ஆதி கனகவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ல பிடி சாரா வராரு. இவரோட ஜாதகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இவர் வந்து வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. ஒருவேளை இவர் ஏதாவது அடிதடி அந்த மாதிரியான பொது பிரச்சனைகள் எதுக்காவது போயிட்டாரு அப்படின்னா ஒன்னு இவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும், இல்லைனா இவர் வந்து வீட்டை விட்டு ஊருக்கான ஒரு பிள்ளையா மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதனால எந்த வம்பு தும்புக்கும் போகாம சண்டையை பார்த்தாலே பயந்து ஓடி வரக்கூடிய ஒரு பயந்தாங்குழியா தான் இவரை வந்து இவங்க அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க. ஒரு ஜோசியர் சொல்றது மாதிரி இவருக்கு சரியான ஜாதகம் அமையும் போது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லனா இவருக்கு நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டான ஜாதகமும் அமைது, அதுதான் ஹீரோயின். ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுல நந்தினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அனிகா சுரேந்தர் பண்ணியிருக்காங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வரக்கூடிய இவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஃபேமிலியில ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, சொசைட்டில தப்பா பேசுறாங்க, சோஷியல் மீடியால வீடியோஸ் போட்டு தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்கள சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற வரைக்கும் கொண்டு போகுது. அப்பதான் ஹிப்ஹாப் ஆதி உள்ள வராரு. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கெல்லாம் யார் காரணம், அதை ஹிப்ஹாப் ஆதி கண்டுபிடிச்சாரா, அதுக்கு அவரால் தீர்வு தேட முடிஞ்சுச்சா அப்படிங்கிறதா இந்த பிடி சார் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா ஹிப்ஹாப் ஆதி அவரோட கேரக்டர் வந்து எந்த பிரச்சனைகளும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப அவர் அந்த இஷ்யூக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க வீட்டில் பயந்துகிட்டு இருக்காங்க, ஒரு பொது பிரச்சனைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ட்டு. என்னதான் அவர் இந்த பிரச்சனைகளுக்குள்ளலாம் போக வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அவர் அந்த பிரச்சனைக்குள்ள இழுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்டோரி லைனை ஒரு 20 அல்லது 30 நிமிஷத்துக்குள்ள சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்திருக்கும். ஆனா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. 20 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வேண்டிய இந்த விஷயத்தை ஒரு மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கிட்டதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே போரிங்கா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற பெரும்பாலான காட்சிகளுக்கும் கதைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. ஒரு ஸ்கூல், அங்க சின்ன பசங்க பண்ற அந்த அட்ராசிட்டிஸ், அங்க ஸ்போர்ட்ஸ் டே வைக்கணுமா வேணாமா அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க அந்த ஆர்குமெண்ட்ஸ், அதுல இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறது, இதுக்கு நடுவில் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, ஃப்ளர்ட் பண்றது, இந்த மாதிரி கதைக்கு தேவையில்லாத நிறைய காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹீரோ வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர், எந்த ஒன்பதுக்கும் போக மாட்டாரு அப்படிங்கறத முதல் சில காட்சிகளே நமக்கு உணர்த்திட்டாங்க. ஆனாலும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சில தேவையில்லாத காட்சிகள் இருந்த மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஸ்கூல் வாட்ச்மேனை வட்டிக்கு கடன் கொடுத்தவர் வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ ஹீரோ கிட்ட என்ன பாத்துக்கிட்டு இருக்க, போய் அடிக்க மாட்டே, கேட்க மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படியும் அவர் இந்த ஒன்பதுக்குலாம் போக மாட்டாரு, போய் என்னெல்லாம் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்படி ஒரு சீனை வச்சு அதன் மூலமா திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்றது தேவையில்லாத பட்டுச்சு. அதே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நிறைய காமெடி சீன்ஸ் வச்சு கொஞ்சம் ஜாலியா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. வெரி ஃபியூ சீன்ஸ்ல மட்டும் தான் நமக்கு சிரிப்பு வந்துச்சு. உதாரணத்துக்கு ஜோசியர் வந்து தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இப்ப பாதிக்கு ஜோசியம் சொல்ற அந்த ஒரு சீன், அதுக்கப்புறம் பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்காக கிளம்பி பிரபுலாம் வருவார் அந்த ஒரு சீன், இந்த மாதிரி ஒரு சில காட்சிகளை தவிர்த்துட்டு பெரும்பாலான காட்சிகளை காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கதைக்குள்ள போறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் கதைக்கு தேவையில்லாத நிறைய காட்சிகள் இருந்துச்சு, அதுலயும் நிறைய காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற காரணத்துல ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்துச்சு. சோ ஒரு வழியா கதைக்குள்ள வந்தாச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் நம்ம உட்கார்ந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்றதுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராவே இருந்துச்சு. ஒரு கிரைம் நடந்திருக்குது, அது கொலையா தற்கொலையா, அதுக்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருந்திருப்பாங்க, அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள், கோர்ட் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகள் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அங்கங்க ஒரு சில காட்சிகள் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து இப்ப பாதி ஒருத்தர் போயிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வந்துருவாரு. அந்த சீன் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு பயங்கர எமோஷனலான விஷயத்துல வந்து அது நடந்திருக்கும். அந்த மொமெண்ட்ல யாரா இருந்தாலுமே தன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறனால அந்த சீன் ஓரளவு கன்வின்சிங்கா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்ன இந்த ஃபைட் சீன்ல ஒரு பயங்கரமான கிரௌட் வருது, இவர் அடிச்சு காலி பண்ணணும் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாருமே ப்ராப்பரான அடியாட்கள், லோக்கல் ரவுடிகள், வெப்பன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, கட்ட அருவா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஹிப்ஹாப் ஆதி வந்து திடீர்னு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு காலி பண்ணிட்டாரு. எந்த வம்பு தும்புக்கும் போகாம பயந்துகிட்டு இருக்க ஒருத்தர் வந்து திடீர்னு எமோஷனலாக ஒருத்தர் அடிச்சிடுறது ஓகே, பட் இவ்வளவு பெரிய கிரௌட ஒரே ஆள் அடிச்சு காலி பண்றது, அதுவும் ஒரு இவ்வளவு ஹீரோயிக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்வின்சிங்காவே எடுக்கல. அந்த சீனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டிராமா கிரியேட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் அவர் எல்லாத்தையுமே அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கம்போசிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கும். ஸோ பேசிக்காவே இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்பவே வீக்கா இருந்தது தான் இந்த படத்தோட பலவீனம்னு சொல்லலாம். ஆனா மேக்கிங் வைஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் கொடுத்திருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு விஷுவலா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்க ஸ்மால் டவுன்ஸா இருக்கட்டும், வில்லேஜஸா இருக்கட்டும், அதை காட்டின விதம் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அந்த லொக்காலிட்டில இருந்து, அங்க இருக்க மக்கள்ல இருந்து, அவங்களோட பேச்சு, பாஷையில இருந்து எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா காஸ்டிங், நிறைய நல்ல நடிகர்கள் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் நக்லைட் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய அந்த கொங்கு பகுதி நடிகர்கள், அவங்க நிறைய பேர் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலயும்
குறிப்பாக தியாகராஜன் சார் ஒரு பந்தாவான பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவரோட வெள்ள முடி, மீச, தாடின்னு சொல்லிட்டு அவரோட லுக்கே பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு சில காட்சிகள் அவரோட அந்த கண்ணத்து சதைகள் துடிக்கிறதே நமக்கு பயங்கர மிரட்டலா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் ரோலோ அல்லது ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு ரோலோ, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுத்தா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஹிப்பா பாதி, அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த காமெடி காட்சிகள், ரொமான்டிக் காட்சிகள், ஒரு சில சீன்ஸஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லல, அதை தவிர்த்து மற்ற எல்லா காட்சிகளிலுமே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காரு. சின்ன சின்ன இடங்கள் அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அவரோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அடுத்தது அனிகா சுரேந்தர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல இளவரசு சார், பாண்டியராஜ் சார், பாக்யராஜ் சார், முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் அந்த போலீஸா வரக்கூடியவங்க, அந்த சேர்மனோட பியூனா வரக்கூடியவன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சாங்ஸ் அண்ட் மியூசிக். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் மியூசிக் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தோட ரைட்டிங்ல இல்லாததுனால நிறைய இடங்கள் அது ஒர்க் அவுட் ஆகல. உதாரணத்துக்கு ஒரு சில இடங்கள்ல பிஜிஎம் பயங்கரமா போட்டிருந்திருக்காரு. அந்த இடத்துல அந்த சீன் ஒருவேளை சூப்பரா எழுதியிருந்தாங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். அந்த சீனை வந்து அந்த மியூசிக் பயங்கரமா எலிவேட் பண்ணியிருந்திருக்கணும். பட் அந்த சீன் ரொம்ப சுமாரா இருக்கிறதுனாலையும் கன்வின்சிங்கா இல்லாதனாலையும் அந்த மியூசிக் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அடுத்ததா இந்த படம் எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். உமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்பவே டீடைலா பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணு அபியூஸுக்கு அல்லது ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளானா அவளுக்கு அந்த ஹராஸ்மெண்ட்னால வர பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சொசைட்டியில் அவளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் அந்த அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீடைலா அந்த படத்தில் பேசியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளான பொண்ணு தெருவில் சாதாரணமா நடந்து போகும்போது ஊர் மக்கள் வந்து இந்த பொண்ணு என்ன எதுவுமே நடக்காத மாதிரி அவபேசாம நடந்து போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மானமுள்ள பொண்ணுப்பா, எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாராட்டி பேசுறாங்க. இந்த மாதிரி மனிதர்களோட மனம் செயல்படுற விதம் பத்தியும் சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் பத்தியும் இந்த படத்துல பேசியிருந்தது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா அதுலயுமே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அபியூஸ், ஹராஸ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி பேசும்பொழுது அதே படத்துல ஒரு குட்டி பையன் ஒரு டீச்சரை லவ் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் வச்சது எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு 4வது அல்லது 5வது படிக்கக்கூடிய பையன் அந்த ஸ்கூல் டீச்சரை லவ் பண்றான், அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறான். இப்ப பாதியும் அந்த டீச்சரே தான் லவ் பண்றாரு அப்படிங்கிறதுனால அவன் பேசும்போது இவர் பொசசிவ் ஆகுறாரு. அந்த டீச்சர் இவனுக்கு முத்தம் கொடுக்கும்போது இவர் வந்து காண்ட் ஆகுறாரு. இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்பவே அருவருப்பா தான் இருந்துச்சு. ஹராஸ்மெண்ட் பத்தி பேசுறோம், அதுல இருந்து பெண்கள் எப்படி வெளியில வரணும்னு பேசுறோம், குட் டச் பேட் டச் சொல்லி தரணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இந்த மாதிரி புரிதலே இல்லாத ஒரு காட்சி வச்சது நிச்சயமா விமர்சனத்துக்குரியதுதான். ஓவராலா பிடி சார் படம் ஒரு பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணி நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அந்த படத்தோட ரைட்டிங் வீக்கா இருந்ததுனால இந்த படம் பெரிய அளவுல நம்மள என்டர்டெயின் பண்ணல. கதைக்கு தேவையில்லாத காட்சிகளை நீக்கிட்டு கதைக்கு தேவையான காட்சிகளை இன்னும் கன்வின்சிங்கா எழுதி இருந்தாங்கன்னா பிடி சார் படம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா வந்திருக்கும். So this is all about பிடி சார் மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பார்த்தனா உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீ கரண்ட்ல நடக்கிற பொலிட்டிக்கல் வியூவை சொல்லலாம், கிளாப் கிடைக்கும், கைதட்டல் கிடைக்கும், ஆனா அடியும் சேர்த்து கிடைக்கும். இது ஒரு கவர்மெண்ட் ஃபேவர் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்களா? நீ ஒரு ஜால்ரா, நீ இந்த கட்சியினோட ஜால்ரா அப்படிலாம் எழுதுறாங்க. ஆபாச வார்த்தைகள், மிரட்டல் துணிகள், அதெல்லாம் கமெண்ட் போடுறாங்க. யோசிச்சு பார்த்தா ஒரு கவுன்சிலருக்கு 5000 ரூபா தான் சம்பளம். 5000 ரூபா சம்பளத்துக்காக ஒரு கவுன்சிலர் வந்து 10 லட்ச ரூபா செலவழிச்சு எலெக்ஷன் நின்று அதுக்கு போஸ்ட் ஒட்டி இவ்வளோ வேலையை ஒரு ஆள் செய்ய முடியுமா? ஒவ்வொரு பாயிண்ட்டையா உள்ள 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 போறப்ப இப்போ ஒரு மாநிலத்தை ஏன் மாநில கட்சிகள் ஆளணும், தேசிய கட்சி ஆளக்கூடாதுங்கிறதுக்கு பாயிண்ட் இல்லை. சென்சார் விட மாட்டாங்க. இது வந்து ஒரு சென்சாருக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நான் சென்சாரில் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு எப்பவுமே ரொம்ப பேக்கில் திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். குணா ரிலீஸ் ஆனப்போ குணா வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கிடையாது. இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வருது, அந்த சாங் வெளிவருது, திடீர்னு அந்த படத்தை கொண்டாடுறாங்க, கிளாசிக் ஆக்குறாங்க.